இந்த கேஸ் பற்றின வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேஸோட ரொம்பவே சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ கிளிப்பிங்கை முதல்ல பார்த்துட்டு வாங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா, போலீஸ் தேடுற குற்றவாளியும் போலீஸோட சேர்ந்து இதே வீடியோவில் தான் பதிவாகி இருக்கான். ஆனா போலீஸ் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா தான் இரட்டை கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட அவங்க ரொம்பவே தேடின ஒரு குற்றவாளியை கண்டுபிடிச்சிருந்தாங்க. அன்னைக்கு நாள் ஜூலை 6, 2021 சாயந்தரம் 6 மணி இருக்கும். 55 வயதான கிருஷ்ணா ஸ்வரூப் என்ற நபர் தன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கார். வளமையா கதவு பூட்டப்பட்டிருக்கும். வீட்டு சுவத்துல இருக்கிற அழைப்பு மணியை அடிச்சதுக்கு பின்னாடி தான் ஸ்வரூப்போட மனைவி பபிதா கதவை திறப்பாங்க. இந்த தம்பதிக்கு 27 வயசுல கௌரவ் என்ற ஒரு மகனும் இருந்திருக்கான். அன்னைக்கு வளமைக்கு மாறா வீட்டு கதவு பாதி திறந்த நிலையில இருந்திருக்கு. வீட்டிலையும் யாராச்சும் இருக்காங்களா என்பதற்கும் எந்த சத்தமும் இருந்திருக்கல. வீட்டுக்குள்ள போன கணவர் மனைவி பபிதா மற்றும் மகனை சத்தமா கூப்பிட்டு பார்த்தோம். அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் இருக்கல. அப்போ கோவிட் லாக்டவுன் இருந்ததுனால அவங்க வீட்டை விட்டு வெளியே போறதுக்கும் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கல. வீட்டுக்குள்ள போய் எல்லா அறையையும் தேடி பார்க்கிறப்பதான் மகன் அவனோட அறையில தலையில தாக்கப்பட்டு இறந்த நிலையிலும், மனைவி தன்னோட தலையில பலமாக தாக்கப்பட்டு இறந்த நிலையிலும் சமையலறை பக்கமா தரையில விழுந்து கிடக்குறாங்க. இதை பார்த்து ஸ்வரூப் சத்தமிட்டு அழுதபடியா தான் இந்த 2 கொலை சம்பவங்கள் அந்த வீட்டுல நடந்திருக்கு என்பதே அயல் வீட்டுக்காரங்களுக்கு தெரிய வந்திருக்கு. போலீஸுக்கு தகவல் சொல்லப்படுது. வீட்டுக்கு வந்த போலீஸ் அந்த வீடு முழுவதும் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. வீட்டில் சில பொருட்கள் மட்டும் கலைந்த நிலையில் கிடக்கு. வீட்டில் இருந்து எந்த ஒரு பொருட்களும் கொள்ளையடிக்கப்படலை. ஆனால் ஒரு பொருள் மட்டும் அங்கிருந்து காணாமல் போகுது. இவங்க வீட்டை சுற்றி சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு. எல்லா கேமராக்களுக்கும் டிவிஆர் சிஸ்டம் ஒன்னா தான் இருந்திருக்கு. டிவிஆர் சிஸ்டத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜ் ஹார்ட் டிஸ்க்கும் மொத்தமாகவே அங்கிருந்து காணாமல் போயிருக்கு. குற்றவாளி தான் வந்து போனதுக்கான தடயத்தை மறைக்கிறதுக்காக இதை பண்ணி இருக்கலாம் என்பது போலீஸுக்கும் நல்லாகவே தெரியும். இதை தவிர கொலை நடந்த இடத்துல கொலைக்கு வேற எந்த ஒரு தடயங்களும் அப்போ கிடைச்சிருக்கல. குடும்ப பகை எதுவும் இல்ல, இல்லாட்டி வீட்டிலையும் எந்த பொருளும் கொள்ளையடிக்கப்படல. அப்படி இருக்கிறதுனால இந்த இரட்டை கொலை எதற்காக நடந்திருக்கும் என்பதை போலீஸ் தீவிரமாகவே விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சில நாட்கள் கஷ்டப்பட்டு அந்த ஏரியா முழுவதிலும் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்களை கலெக்ட் பண்ணி ஒவ்வொன்றா பொறுமையா பார்த்துட்டு வரப்போ போலீஸோட கண்களுக்கு ஒரு சம்பவம் சிக்குது. சில வினாடிகள் மட்டுமே ஓடக்கூடிய ஒரு சிசிடிவி கேமராவில் மட்டும் சிக்கி இருந்த அந்த வீடியோவில் முகம் தெரியாத ஒருத்தன் அவனோட கையில சிசிடிவியோட டிவிஆர் சிஸ்டத்தை தூக்கி கொண்டு போறது பதிவாகி இருந்திருக்கு. இந்த 4 வினாடி சிசிடிவி தான் போலீஸோட முதல் கட்ட விசாரணையில் கிடைச்ச முதல் ஆதாரமாகவும் இருந்திருக்கு. வீடியோவில் இருக்கிற நபர் யார் என்பது பற்றி போலீஸ் எல்லா பக்கமும் விசாரிச்சும் அதுல எந்த பலனும் அவங்களுக்கு கிடைக்கல. கிருஷ்ணா ஸ்வரூப்புக்கோ அல்லது அவரோட குடும்பத்தில் இருந்தவங்களுக்கோ அந்த முகம் தெரியாத ஆள் பற்றி எதுவுமே தெரிஞ்சிருக்கல. வீடியோவில் கொலையாளி என்று சந்தேகிக்கப்படுற அந்த நபர் கொலை நடந்த வீட்டில இருந்து நடந்து போயிருக்கிறதுனால ஒருவேளை அந்த ஏரியாவில் நிப்பாட்டப்பட்டிருக்கிற ஏதாவது ஒரு வண்டியில ஏறி வேறொரு இடத்துக்கு போய் சேர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீஸ் விசாரணையை தொடங்க ஆரம்பிக்கும். அப்படி ட்ரிக்ஸா டிரைவர்ஸ், பஸ் டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸ் என்று ஜூலை 6ஆம் தேதி சாயந்தரம் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கையில சிசிடிவியோட டிவிஆர் சிஸ்டத்தை வச்சுக்கொண்டு உங்க வண்டியில யாராச்சும் பயணம் செய்தாங்களா என்று விசாரிச்சு பார்க்கிறப்போ ஒரு ட்ரிக்ஸா டிரைவருக்கு மட்டும் இந்த நபரை ரொம்பவே அடையாளம் காணக்கூடியதா இருந்திருக்கு. அந்த ட்ரிக்ஸா டிரைவரோட வண்டியில தான் இந்த நபரும் பயணம் பண்ணி இருக்கான். அன்னைக்கு அந்த சந்தேக நபர் அந்த ரிக்ஷா டிரைவர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ அந்த நபரோட ஆடைகள்ல ரத்த கரை இருந்திருக்கு. அது பற்றி ரிக்ஷா டிரைவர் கேட்டப்போ தான் காயப்பட்டதாகவும் அது தன்னோட ரத்தம் என்றும் அப்போ சொல்லி இருக்கான். அன்றைய நாள் அந்த நபர் தன்னை மெட்ரோ ரயில் நிலையத்தில் கொண்டு போய் விடும்படியும் அதற்கான ரிக்ஷா பணம் 30 ரூபாய் ஆகும் என்றும் இருவரும் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ சந்தேக நபர் ஒரு 20 ரூபாய் நோட்டையும் ஒரு 10 ரூபாய் நோட்டையும் ரிக்ஷா டிரைவர் கிட்ட கொடுத்திருக்கான். அவன் கொடுத்த 10 ரூபாய் நோட்டு கிழிஞ்சிருந்ததுனால ரிக்ஷா டிரைவர் வேற நோட்டு தரும்படியும் சொல்லி இருக்கார். ஆனா அந்த நபர்கிட்ட வேற பணம் இல்லாததுனால அதை வாங்கி கொள்ளும்படியும் கெஞ்சி கேட்டிருக்கான். ஆனா ரிக்ஷா டிரைவர் மறுபடியும் அதை வாங்க மறுத்திருக்கார். சந்தேகத்துக்கிடமான நபர் வேற வழி இல்லாம அந்த 10 ரூபாய் பணத்தை பேடிஎம் செய்ய வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. இந்த 10 ரூபாய் பணம் தான் இந்த கேஸோட மிகப்பெரிய திருப்பு முனையாகவும் இருந்திருக்கு. ரிக்ஷா டிரைவர் கிட்ட இருந்து அந்த பேடிஎம் நம்பரை வாங்கி அது யாரோட நம்பர் என்று தேடி பார்த்தப்பதான் போலீஸுக்கே ரொம்பவே ஆச்சரியமா இருந்திருக்கு. அந்த நபர் வேற யாரும் இல்ல, அவரோட பேர் தான் அபிஷேக். கொலை பண்ணப்பட்டிருந்த பபிதா அபிஷேக்கு சித்தி முறை என்று சொல்லப்படுகிறது. போலீஸ் ஆச்சரியப்பட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்ல இல்லையா? அது என்னன்னா, இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் ஒரு கிளிப்பை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அதில் மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்ட ஒருத்தர் போலீஸுக்கு ரொம்பவே உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம் இல்லையா?
அந்த நபர் தான் இந்த இரட்டை கொலைக்கும் சம்பந்தமான நபர். அபிஷேக் கிட்ட போலீஸ் நடத்துற விசாரணையில இந்த இரட்டை கொலை சம்பவத்துக்கான காரணமும் தெரிய வந்திருக்கு. கோவிட் லாக்டவுன் போடப்பட்டிருந்தப்பதான் அபிஷேக் கூட தங்கச்சிக்கு, அதாவது 2021 கல்யாணம் நடந்திருக்கு. அந்த கல்யாணத்தை நடத்துறதுக்காக தன்னோட சித்தியான பாபிதா கிட்ட இருந்து அபிஷேக் 50,000 ரூபாய் பணத்தை கடனா வாங்கி இருக்கார். சில வாரங்கள்ல அதை திருப்பி தாரதாகவும் அபிஷேக் சொல்லி இருக்கான். ஆனா கோவிட் லாக்டவுனால பபிதாவுக்கு பண பிரச்சனை வந்ததுனால அந்த பணத்தை திருப்பி தரும்படி அபிஷேக் கிட்ட அடிக்கடி கேட்டு இருக்காங்க. ஆனா அப்போ அபிஷேக் கிட்ட அதை திருப்பி தாரத்துக்கு அபிஷேக் கிட்ட பணம் இருக்கல. பபிதா அடிக்கடி பணத்தை திருப்பி கேட்டது அபிஷேக்கு கோபத்தையும் ஆத்திரத்தையும் கொண்டு வந்திருக்கு. ஜூலை 6 அன்னைக்கு அபிஷேக் பண விஷயமா பேசத்தான் சித்தி வீட்டுக்கு போயிருக்கான். அங்க மதிய சாப்பாட்டையும் முடிச்சிட்டு பண விஷயம் பற்றி பேச ஆரம்பிக்கிறப்போ இருவருக்கும் இடையில பிரச்சனை ஆரம்பமாயிருக்கு. இதனால கோபம் தலைக்கேறி அங்க இருந்த இரும்பு பார் ஒன்றால பபிதா தலையில அடிச்சிருக்கான். இதனால ஏற்பட்ட அதிக இரத்தப்போக்கு காரணமா பபிதா அங்கேயே இருந்திருக்காங்க. அபிஷேக் அந்த வீட்டுக்கு வந்தது போனது எல்லாமே கௌரவுக்கு நன்றாகவே தெரியும். இதனால கௌரவையும் கொலை பண்ணினா தான் மாட்டிக்கொள்ளாம இருக்கலாம் என்ற எண்ணத்துல தூங்கி கொண்டிருந்த கௌரவ் தலையிலையும் பலமாக தாக்கி இருக்கான். இதனால தூக்கத்திலேயே கௌரவோட உயிரும் போயிருக்கு. அபிஷேக் வந்து போனது எல்லாமே சிசிடிவில ரெக்கார்ட் ஆகிருக்கும் என்பதனால சிசிடிவியோட டிவிஆர் சிஸ்டத்தை கடைசியா ஒரு 10 ரூபாய் நோட்டால இந்த இரட்டை கொலைகளை பண்ணின அபிஷேக்கோட கதை முடிவுக்கு வந்திருக்கு.